விபரீத ராஜயோகம் பெறப்போகும் துலாம் ராசி அன்பர்களே, கோச்சாரத்தில் இருக்கிற கிரக சூழ்நிலைகள் விபரீத ராஜயோகத்தை கொடுக்குதுன்னு மாற்று கருத்து இல்லை. பொதுவாக விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னென்னா, மறைந்த கிரகம் 6, 8, 12 இந்த அதிபதிகள் அவங்க தன் தொடர்பு இது மாதிரி வந்தாலே வந்துடும். மாறி மாறி நின்னாலும் அந்த அம்சம் வரும். இப்போ 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 6ல் இருக்கார். அப்போ அதே இதில் 6ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஒரு விபரீத ராஜயோகம், எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்ட யோகங்க. இந்த நேரத்தில் மார்ச் மாதத்தில் நடக்க போகிற இந்த விபரீத ராஜயோக பலனும் மற்ற கிரக பலன்களும் ஒன்றுன்னா தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது டவுட்டுகள் அப்பாயின்மெண்ட் வேணுன்னா அப்பாயின்மெண்ட்டுக்காக கான்டாக்ட் பண்ணுங்கள். டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிற டாபிக் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன் வேலைன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் நிறைய கிரகங்கள், 4 கிரகம் ஒரு மாதம் கழித்து 5 கிரகம் வரைக்கும் சேர்க்க போகுது. இப்போ 6ஆம் இடங்கிறது தொழில் வேலை செய்ய ஸ்தானத்தை சொல்லும். 6ஆம் இடத்தில் தன் கிரகம் இருக்கும்போது என்ன நடக்க போகுது? பொதுவாக வேலை என்ற ஒரு இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உங்களை மையமாக வைத்து மற்றவங்க எல்லாம் உங்களை தூக்கி விட போகிறாங்க. ஏன் உங்களை மையமாக வைக்க போகிறாங்கன்னா, உங்கள் ராசி சுக்கிரன் தான் அங்கே வச்சோம், வேறு இதில். அப்போ உங்களே ஒரு நிர்வாகியாக வச்சு உங்களை எல்லாத்தையும் வலுப்படுத்த போகிறாங்க. அப்போ சின்ன சின்ன பணி சுமைகள் இருந்தாலும் அதில் வெற்றி பெற்று வருவீங்க. நீங்கள் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. இது ஒரு வளர்ச்சியான படிநிலை. இந்த நேரத்தில் கொஞ்சம் கனிவாகவும் பேசிக்கணும். ஏன்னா உங்கள் கையில் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன டிசிஷன், என்ன ரைட்ஸ் வேணால் எடுக்கலாம். அந்த மாதிரி டிசிஷன் தான். இருந்தாலும் கனிவு தேவை. ஏன் சார் கொஞ்சம் கனிவாக இருக்கணும்? இங்கே ஒரு பரிவர்த்தனை இருக்குங்க. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை இருக்குது. அப்போ உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் கொஞ்சம் பணிவாக இருக்கும்போது வேறு எந்த மாறுதல் வந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ வேலை சம்மந்தப்பட்டு பாருங்கள், இடமாற்றம் உண்டு. வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதில் ஆரோக்கியமாக இருக்கும். கிளைண்ட்டை டைரெக்டாக மீட் பண்ணுறக்கூடிய யோகம் இருக்குது. சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும். அதற்காக லோன் போட்டு ப்ராசஸ் பண்ணக்கூடிய அம்சங்கள் வருது. லோன் பற்றி, சொத்து சுகத்தை பற்றி நான் பேசுகிறேன். அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்கு உண்டான காலகட்டம். அதான் பிஸ்னஸ். வேலைக்கு போயிட்டே இருப்பார், திடீர்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். இப்போ 10க்குரியவரும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கலாம். வேலைக்கு போயிட்டு பேரலாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அது தைரியமாக அமோகமாக ஆரம்பிக்கலாம். சில காலத்தில் 9ஆம் வீட்டு குருவேர்வை வரப்போகிறனால இது அந்த படிநிலையும் உண்டு. ஆக மொத்தம் பிஸ்னஸ் உண்டு. பிஸ்னஸில் என்னென்னா, கூட்டு போடலாமா, இல்லை வேலைக்கு ஆள் எடுத்துக்கலாமா, பிஸ்னஸில் ஷேரிங்காக பேசிக்கலாமாலாம் வரும். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஷேரிங்காக பேசிக்கிட்டால் இன்னும் வளர்ச்சி படிநிலைகளாக உண்டு. அப்போ இருந்தாலும் மற்ற கிரகங்கள் மற்ற அம்சங்கள்லாம் பார்த்துட்டு பிஸ்னஸில் ஷேரிங் போட்டுக்கலாமா பார்க்க வேண்டிய காலகட்டம். ஒரு தொழிலை நல்லா வளர்ச்சி பண்ணுங்கள். இது நல்ல விருத்தியான காலகட்டமாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம். ஆக மொத்தம் வளர்ச்சியாக இருக்கும். பட் இந்த விஷயத்தை மட்டும் பார்க்கணும். பொதுவாக துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு முக்கிய பலன் சொல்வேன். பொதுவாக பலன் என்னென்னா, துலாம் ராசி எப்போவுமே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணுற ராசி. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்போவுமே இருக்கும். ஏன்னா தராசு வேறு அங்கே இருக்கு இல்லையா? இதை பேலன்ஸ் பண்ணுறதுல நிறைய இடத்துல ஜெயிச்சிருவாங்க. இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போ திருமணத்தின் மூலம் ஆதாயம். எப்போவுமே இவங்களுக்கு ஒரு திருமணமாக துலாம் ராசிக்காரங்க திருமணம் பண்ணிடுங்க, டெவலப் ஆயிடுவீங்க. கூட்டு சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு. ஒரு சொத்து சுகம் வாங்கினதுக்கப்புறம் புகழ் உண்டு. சொத்து சுகம்ல ஒரு வண்டி வாங்கின சுகல் உண்டு. அந்த மாதிரி இயற்கையாகவே அமையக்கூடிய ராசி. ரைட். அப்போ இவங்களுக்கு பொதுவாகவே பேச்சு திறமையும் வசீகரிக்க தன்மையும் உண்டு. நிறைய நல்லா பேசுவாங்க. கொஞ்சம் படபடன்னு பேசுகிறது அம்சங்கள் ஒரு சிலர் உண்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாயிண்ட்டாக பேசுவாங்க. ஆக மொத்தம் பேச்சு யூனிக்காக இருக்கிறதுல இந்த ராசி. இப்போ இவங்களுக்கு ஒர்க்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஒர்க்லேயே முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் ஒர்க்கில் லோன் சம்மந்தப்பட்டதை போட்டு விருத்தி பண்ணுற சான்சஸ் வருது. என்னோடய இதுக்கு தகுதிக்கே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்தினா நான் மேலே வந்துடுவேன். மிஸ் ஆனால் லைஃபே இதாயிரும் சார். கரணம் தப்பினால் மரணம், அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நிற்கும். பொதுவாக ஃபஸ்ட்டு அட்வைசபிள் என்னென்னா, இது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜோதிட ஆலோசனை பார்த்து அதோட எக்ஸ்பர்ட் டீம்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி எடுங்க. அவசரம் பண்ணி தனித்து எடுக்கக்கூடாது. ஏன்னா 2, 7, 9 பயணிக்கிற காலகட்டத்தில் வாய்ப்புகள் இயற்கையாகவே வரும். ஆனால் 8ல் குரு இருக்கிறனால பண முடக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசனை செய்து செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டு. பட் நெட் ரிசல்ட் சக்ஸஸ் தான். கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணலாம். இந்த நேரத்தில் இடம் வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துட்டுருக்கும். செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குகிற யோகம் உண்டு. கட்டின வீடு வாங்கினா நல்லாயிருக்கும். இடம் வாங்கலாம். வண்டி வாகனத்தை பழுது பார்க்க வேண்டியது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதான் திருப்பி வந்துட்டுருக்கோம். டியூப்லைட் போச்சு, ஃபேன் போச்சு, ஃபேன் ஓடலை, ஏசி ஓடலை, எலக்ட்ரிக் இன்னும் சரியாக இப்படியே வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அதுக்குண்டான பரிகாரம் இயற்கையில் ஒரு கடவுள் காவல் தெய்வ வழிபாடு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஆக மொத்தம் எலக்ட்ரிக்கல் சாதனம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் அது இந்த கோச்சார ரீதியாக அப்போ தான் இந்த விபரீத ராஜயோகத்தில் சின்ன சின்ன செலவு வந்தால் கூட ப்ளஸ் தான் அதிகமாக இருக்கும். ரைட்டு. இப்போ பண வருவாய் தான் இப்போ நல்ல காலகட்டங்க. 2ஆம் இடத்துக்கு நல்ல ஸ்தானத்துலங்க பண வருவாய் அதிகம். இந்த மாதம் பணம் தொகைகள் நிறையா இருக்கும். கையிருப்பு பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸு இல்லை நகைகள் வாங்கி வச்சுக்கோங்க. பொதுவாக இன்சூரன்ஸ் வகையில் ஆதாயம் உண்டு. நிறைய பேர் இன்சூரன்ஸ் போட்டு மறந்துடுவாங்க. அது இன்சூரன்ஸ் அப்டேட் பண்ணுங்கள், வண்டி வாகனம் அப்டேட் பண்ணுங்கிறது. அப்போ உங்களுக்கு சேமிப்பு வகைகள் ஆதாயம் உண்டு. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய பெரிய பெரிய நபர்கள் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸை அடுத்த படிநிலைக்கு டெவலப் ஆகிற காலகட்டத்தினால இப்போ நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். அதெல்லாம் எக்ஸ்பர்ட் டிஸ்கஷன் மட்டும் பண்ணிக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. குழந்தை பொதுவாகவே இயற்கையாகவே கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படி வந்துடும். அப்போ சரி, இந்த கன்சீவ் பேச முன்னாடி திருமணத்தை பற்றி பேசிட்டு வந்துடுவோம். ஏன்னா திருமணம் பேச முன்னாடி எது கன்சீவ் பேசிக்கிட்டு. பொதுவாக 7க்குரியவர் 9ல் நல்ல ஸ்தானத்திலிருந்து அங்கேவே குரு வேறு பார்க்குறனால உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட குரு பார்வை வரப்போகுது. திருமணம் நிச்சயிக்கப்பட போகிறது. சீக்கிரம் கன்ஃபர்மேஷன் ஆயிரும். நல்ல நிலையில் வரும். குடும்பத்தில் விருத்தி ஏற்படுகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியது. திருமண வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு வரன் வரைகிற சூழ்நிலை. அந்த வரன் உங்கள் லைஃப் லாங் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஒரு சிலருக்கு ராகுக்கு இது இந்த செவ்வாய் தோஷம் ஒரு சிலருக்குலாம் இருக்கிறவங்க பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இயற்கையாகவே இந்த ராசிக்கு இயற்கையாகவே 2ஆம் இடம் 2 செவ்வாய் தொடர்பு. அப்போ இந்த ராசிக்கு வந்தாலே நான் சொல்லுவேன், செவ்வாய் இருந்தால் பரிகாரம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இருக்கிற ஒரே ஒரு ராசியில் 2 ரெண்டுக்குமே சம்பந்தப்பட்ட துலாம் ராசி தான். அப்போ உங்களுக்கு செவ்வாய் இயற்கையாகவே 2 தொடர்பு இருக்கிறனால முருகர் சம்பந்தப்பட்ட கோயில்கள் வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதன் மூலம் திருமண தடை விலகக்கூடிய காலகட்டம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பேசிக்குவோம். ப்ராப்பர்ட்டியில் செகண்ட் ஹேண்ட் வீடுலாம் சொன்னேன். வண்டி வாகனம் சர்வீஸ் பற்றி சொன்னேன். இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள், ஆல்ரெடி வில்லங்கம் இருக்கிற சொத்துக்களை தீர்வு செய்ய வேண்டிய காலகட்டம். ஒரு சொத்து வாங்கியதும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, தடை பிரச்சனை, வழி பிரச்சனை, அதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டிய காலகட்டம் உண்டு. இந்த இடத்துல இஎம்ஐ செக்லிப் சைன் பண்ணக்கூடிய பார்த்துக்கங்க. பொதுவாக அந்த தான் கொஞ்சம் சிக்கல் நிற்கும். இப்போ கையில் இருக்கிற பணங்கள், மொபைல் ஃபோன் தகவல்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது. இந்த லேப்டாப் திருப்பி ரெடி பண்ணுறது, மொபைல் ஃபோனை ரெடி பண்ணுறது, டச் ஸ்க்ரீன் போச்சு, இந்த மாதிரி எல்லாம் வரும். இப்போல்லாம் ரெடி பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன மைனர் செலவுகள் இருந்துக்கிட்டே தானே, அதாவது இந்த ஒரு 10 ரூபா 100 ரூபா செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதெல்லாம் லட்சக்கணக்கில் முயற்சி பண்ண வேண்டியது. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு புதிய லாட்ரி யோகம். இந்த நேரத்தில் சின்ன சின்ன லாட்ரி யோகம்னா பணம் வரும். ஒரு பிஸ்னஸை கொண்டு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒர்க் பண்ணி கொடுங்க, அமௌண்ட்டு கொடுக்குறேன். ஒரு வெளிநாடு ட்ரிப்பு வந்துட்டு போங்க, உங்கள் அட்வைஸ் எங்களுக்கு தேவைப்படுது, இங்கே வந்துட்டு போங்கன்னு ஒரு இன்வைட் பண்ணுவாங்க, ஒரு பெரிய விஐபி. அப்போ அதுங்க போய் முடித்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை வருகிற காலகட்டம். இப்போ கணவன் மனைவி சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாங்களா விலகிற காலகட்டம். ரொம்ப நாள் முன்னாடி சின்ன சின்ன சச்சரவுகள் வந்தது, அதை விலகி இப்போ அந்யூன்யமாகிற காலகட்டம். தந்தை வழி உறவுடன் நெருக்கம் அதிகரிக்கிறது. ரொம்ப நாளாக கருத்து வேறுபாடு, பொதுவாக இந்த தந்தை வழி உறவில் டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும், அதிக ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது. கோயில் குளங்கள் கும்பாபிஷேகங்கள் சென்று வர வாய்ப்புகள் இருக்குது. வீட்டருகில் கும்பாபிஷேகம், அது உங்களுக்கு சிறப்பு விருந்தினர் கூப்பிட்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரைட். 11ஆம் அதிபதி 6ல் பயணிக்கும் போது ஒன்று கவனிக்கணும், லாபத்தை கரெக்டாக பயன்படுத்தணும், இல்லை கடன் ஆகக்கூடிய. ஃபஸ்ட்டு கடன் அடைக்கிற காலகட்டம். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்னா, சார் சொத்து வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, அதெல்லாம் அடுத்தது கடனை அடைத்து நல்ல பேர் வாங்கக்கூடிய காலம், கடனை அடைக்க வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு நடக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி நிறைய ஒன்று கிராப் பண்ணி அதிகரிக்க வேண்டிய காலகட்டம். ரைட். யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கணும் கீழே எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த கோயில் வழிபாடுகள் இருக்குது அதையும் சொல்லிட்டு வரேன். இப்போ எந்த கோயில் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும், இந்த தடையிலிருந்து விலகக்கூடிய காலகட்டமாக இருக்குது, அதை பார்த்துருவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா வெள்ளீஸ்வரர் இல்லை வெள்ளியங்கிரி மலை, அந்த கோயில் வழிபாடு சென்ற வெள்ளியங்கிரி மலையோ இல்லை வெள்ளீஸ்வரர் அப்படிங்கிற அம்சமுள்ள கோயிலுக்கு சென்று பரிகாரம் வழிபாடோ செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு வெற்றி உண்டு. இப்போ வெள்ளியங்கிரி மலை கூட நடந்து போயிட்டுருப்பாங்க, அதுக்குண்டான ஆயத்த பணியில் பண்ணுங்கள், அற்புதமாக இருக்கும். மேலே ஏறி நடக்க முடியாதுங்க, கீழே தரிசனம் கூட செஞ்சுட்டு வரலாம். அந்த அடிவாரத்தில் கூட ஆண் பெண் இருவருக்கும் இதெல்லாம் செமையாக சூப்பராக இருக்கக்கூடியது. இப்போ என்ன எண்கள் பயன்படுத்தினா வளர்ச்சி இருக்கும், வெற்றி இருக்கும்? பொதுவாக 6, 5, 8 இல்லை, இதில் 3ஆம் நம்பர் மட்டும் தவிர்த்துருங்க, அது சுமாராக இருக்கும். அதற்கு பதிலாக 9ஆம் நம்பர் கூட பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் வளர்ச்சியை கொடுத்துரும். இதில் பார்த்திங்கன்னா சினிமா துறை, ரியல் எஸ்டேட், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகம் வந்துடும்.
குறிப்பாக இந்த மோட்டார் வாகனத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேங்கிங் செக்டார், அட்வைஸ் பண்ணுறது, அட்வைஸராக இருக்கிறது, மணி மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் விருத்தி கொடுக்க சூழ்நிலையாக இருக்குது. ஆக மொத்தம் ஒரு கோல்டன் டைம். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.